வார்த்தையை விட்ட கனிமொழி அக்கா ஸ்டாலினுக்கு எதிராக கிளம்பிய வீடியோ. தமிழகத்தில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகியிருக்கும் நிலையில் அண்ணன் ஸ்டாலினுக்கு எதிராக கனிமொழி மறைமுகமாக தாக்கி பேசியிருக்கும் வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாக திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. நேற்று சென்னையில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் பேசுகையில், இந்த சமூகத்தில் நமக்கு சம உரிமை வேண்டும், நாட்டில் 90% ஆண்கள்தான் முதல்வராக உள்ளனர், ஏன் பிரதமராக கூட ஆண்தான், ஒரு பெண் தலைமை இடத்துக்கு வரும்போது 1000 கேள்விகள் எழுப்பப்படுகிறது. இந்த கேள்விகள் பல பெண்களை தான் யார், அந்த பதவிக்கு தான் தகுதியுடையவரா போன்ற சந்தேகங்களை எழுப்புகிறது என பேசினார். இந்த பேச்சுதான் தற்போது திமுகவுக்கு எதிராக கிளப்பியிருக்கிறது. திமுகவில் பெண் எம்எல்ஏ உள்ளார்கள், ஆனால் ஏன் துணை முதல்வர் பதவி உங்களுக்கு கொடுக்கவில்லை, உங்கள் கட்சியில் இருக்கும் பெண்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கவில்லையோ என்று திமுகவில் உள்ள பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு கிடையாது. இதற்கெல்லாம் வாய் திறக்காத கனிமொழி பொதுவெளியில் வந்து பேசுவது இந்த விதத்தில் நியாயமாகும் என நெட்டிசன்கள் கேள்விகளை அடுக்கி வருகின்றனர். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. டெல்லியில ஒரு பெண் முதலமைச்சர் நியமிக்கப்பட்ட போது பல மாநிலங்கள்ல தேர்தல் நடந்து முடிந்து ஆண்கள் முதலமைச்சராக வந்தபொழுது யாரும் வெவ்வேறு கருத்துக்களை, அதை பற்றி கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் டெல்லியில ஒரு பெண் முதலமைச்சராக அங்கே பதவி ஏற்றுக்கொண்ட போது, பொறுப்பேற்றுக் கொண்ட போது சில பேர் நாடாளுமன்ற வளாகத்திலேயே சொன்ன கருத்து, இன்னொருவர் he lost out because she is a woman அப்படின்னு. She is not there as a chief minister because she deserves it. Because she is a woman, they had to give a woman a space, they had to accommodate her, she is there. அப்ப இத்தனை முதலமைச்சர்கள் இருக்காங்க இந்த நாட்டில், பெண்கள் இல்லாத முதலமைச்சர்கள் கிட்டத்தட்ட 90% மேல ஆண்கள் தான் முதல்வர்களாக இருக்கிறார்கள். பிரதமர் கூட முதல்ல ஒரு ஆண் தான். ஆனா அதெல்லாம் வேற வழியில யாருமே வரல. அப்படி பார்க்க யாருக்கும் தோன்றுவதில்லை. ஆனால் ஒரு பெண் தலைமையிடத்திற்கு வரும்பொழுது அதில் 1000 கேள்விகள் எழுப்பப்படுகிறது. இந்த கேள்விகள் பல பெண்களை தான் யார் என்ற அந்த சந்தேகத்தை அவங்களுக்குள்ளேயே எழுப்புது. எவ்ரி டைம் you achieve something or you want to fight for your rights, you want to ask for your promotion, you want to ask for a hike, you want to ask for a better position, more responsibilities. முதல் கேள்வி, do I deserve it? அப்படிங்கிற அந்த கேள்விதான் ஒரு பெண்ணுக்கு நம்மளால முடியுமா, நாம் அதற்கு தகுதியாக இருக்கிறோமா, இல்லைன்னா நம்ம வேற யாரோடைய முன்னேற்றத்தையாவது தடுத்து இதை வாங்கிக் கொள்கிறோமா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் பெண்களுக்கு உள்ளேயே உருவாகுது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.